சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். அதை விட கொடுமை இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய அரசியல். ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினை நம்ம பேசுகிறோம். இன்னொரு பையன் கொல்லப்பட்டு இருக்கிறான். அவனுடைய பெயர் நிதின் சாய் அப்படிங்கிறது தான். அந்த பையனை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஏன் அந்த பையனுடைய நியூஸ் வெளியில் வராமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிதின் சாய் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பையன். ஒருத்தர் வராரு, நீ பார்த்து பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த பையனை கூப்பிடுறாங்க. அவனை கூட்டுட்டு போகிற இடத்துலையே அவன் என்ன செஞ்சுருக்கான்னா காரை ஏற்றி அந்த பையனை கொண்டு இருக்கான். முன்னாள் திமுகவினுடைய எம்எல்ஏவோ ஏதோ இருந்திருக்காரு, பிரமுகர் கே நகர் தனசேகரனின் பேரன். இப்படி ஒருத்தன் கொண்டுட்டான், ஒரு இளைஞனை கொண்டுட்டான். எதுக்காக கொண்டான்னு தெரியுமா? ஒரு பொண்ணை 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆணவ கொலை தான்டா. சாதி விட்டு சாதி கொள்வது மட்டும் ஆணவ கொலை கிடையாது. ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான், என்னை தவிர இன்னொருத்தன் காதலிக்கிறான், நான் தான் பெருசு, கொல்றான் சொல்கிறது தான் ஆணவ கொலை தான்டா. அப்போ இவன் காரை ஏற்றி கொண்டு இருக்கான் பார்த்தீங்களா? திமுகவில் முக்கியமான ஆள் இவன். காரை ஏற்றி கொண்டவன் அவன் சரணடைய வரான் பாருங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களே அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி அவனுடைய மைண்ட் செட் இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன். அரசியலை கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கைக்கு அரசியல் எப்படி உதவுது அப்படிங்கிறத பாருங்க. அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறேன். கொஞ்சமாவது தூக்கத்திலிருந்து வெளியேறுங்கள். கொஞ்சமாவது அந்த 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 சாக்கடையிலேருந்து வெளியேற உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க.